வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஹெர்னியா வருமா? அதாவது சிசேரியன் பண்ண ஆப்ரேஷனை இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வருமா? வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்னால் மாதிரி ரொம்ப கிடையாது, பட் ஆனால் இப்போவும் சான்சஸ் இருக்குது. அது என்ன காரணங்கள் பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்னியானா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உள்ளே இருக்கிற உறுப்பு வந்து வெளியே பிதுங்கி வேறு தான் ஹெர்னியா. ஸோ இப்போ ஆப்ரேட் பண்ணும்பொழுது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசேரியன் அப்படின்னாவே நடுவாக இப்படி போட்டிருப்பாங்க, சென்டரில் போட்டிருப்பாங்க. இப்போலாம் வந்து ஃபெனன்ஸ்டியல் இன்சிஷன், இல்லைனா டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன், இல்லைனா பிகினி லைன் இன்சிஷன் அப்படிம்பாங்க. அதை மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இந்த ஹெர்னியா வர்றது குறைஞ்சி போச்சு. பட் இப்போவும் ஒரு 0.3 to 5.5% ஆஃப் த சிசேரியன் செக்ஷனில் ஹெர்னியா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து முதல்ல சொல்லதாக இருந்தால், இப்போ வந்து புண்ணு ஆறுறது டிலே ஆகுது, இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகுது. இப்போ வந்து மதர் வந்து அந்த சிசேரியன் அப்போ கொஞ்சம் அனிமிக்காக இருந்தாங்க. ஸோ அந்த டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப அனிமிக்காக இருந்தாங்கன்னா புண்ணு ஆறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இல்லை அதில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அந்த வந்து ஒரு டயபெட்டிஸோடு இருக்கிறாங்க, இல்லை சும்மாவே அதில் ஏதோ சில காரணங்களால் புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, அப்போவும் அதில் ஹெர்னியா வரலாம். இல்லை சிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் குழந்தை பிறந்த உடனே வயிறை வந்து சுருக்கிறதுக்காக போட்டு துணியை போட்டு இறுக்கி கட்டுறது, அதமாதிரி பண்ணாலும் வரும். அதுக்கு பதிலாக பெல்ட் வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர, பட் நீங்களாக பிடிச்சி இருக்கும் பொழுது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னாலையும் அது மாதிரி ஹெர்னியா வரலாம். இது தவிர ஒரு ஆக்டிவிட்டீஸ், இப்போ வந்து ஒரு எனி ஆப்ரேஷன் ஜென்ரல் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஒரு ஆப்ரேஷன் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணாவே படுக்கிறது எந்திரிக்கிறது ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு லெஃப்டோ பண்ணி எந்திரிக்கணும். இப்போ நேராக படுத்து எந்திரிச்சாலும் அது தையல் விடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்லை வெயிட் தூக்குறது, முக்கி ஏதாவது மோஷன் சரியாக போகலன்னு முக்கிறது, இல்லை இருமல், சிசேரியனுக்கு அப்புறம் ரொம்ப இருமல் ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு, இல்லை குனிஞ்சு ஏதாவது வேலை செய்கிறாங்க, அதை மாதிரி இருந்தாலும் இதுமாரி வரலாம். பட் அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஒரு 6 வாரம் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் பண்ணலாம், மாடிப்படி ஏறலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் வயிறு மடங்குற மாதிரியோ இல்லை வயிறை முக்கிற மாதிரியோ எந்த வேலைகளும் ஒரு 6 வாரம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதுக்காக படுத்தே இருக்கணும், வேறு அப்படியே படுத்தே இருந்து வெயிட் போடணும் அப்படி கிடையாது. நடக்கலாம், எல்லாம் மற்ற எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். அதேமாதிரி முன்னால் சொன்ன மாதிரி முன்னெல்லாம் வந்து சிசேரியன் வந்து சென்டரில் இப்படி போடுவாங்க. அவங்களுக்கு அந்த சிசேரியன் ஹெர்னியா வர்றது வாய்ப்புகள் ஜாஸ்தி, இப்போது ரொம்ப கம்மி. அதேமாரி பெரிய குழந்தை வந்து ரொம்ப பெருசாக இருக்கனாலும் அதனாலையும் இந்த அந்த மசில் டோன் போயிடும், அதனாலையும் ஹெர்னியா வரலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டெலிவரி வந்து சிசேரியன், இப்போ 2வது அகெயின் சிசேரியன், இப்போ அந்த கட் பண்ண இடத்துலையே இன்னொரு கட் போடும் பொழுது அதில் ஹெர்னியா வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? மோஸ்ட்லி அவங்களுக்கே தெரியும், ஒரு பல்ஜி, ஒரு 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 உருண்டை மாதிரி இருக்குது, அது தொட்டால் குளக்குன்னு சத்தம் வருது, எந்திரிச்சு நின்னா நிறையா இருக்குது, படுத்தா காணாமல் போயிடுது, இல்லை அந்த இடத்துல வலிக்குது, இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இருமும் போது ரொம்ப வருது போயிடுது, யூரின் போகும்போது மோஷன் போகும்போது முக்கும் போது வருது போயிடுது, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா ஹெர்னியாவாக இருக்கலாம். அதுக்கு பேர் இன்சிஷனல் ஹெர்னியாம்பாங்க. டாக்டரை பார்த்து அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் அதுமாதிரி ஏதாவது கேட்கலாம். பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஹெர்னியாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ, ஹெர்னியானாவே சட்டை கிழிஞ்சி பனியன் வெளியே வர மாதிரி உள்ள ஒரு இது. ஸோ கிழிஞ்சிச்சுன்னா அதுக்கு தையல் தான், அதாவது ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வு அப்படிங்கிறது இது. ஸோ ஹெர்னியா வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் சிசேரியன் பண்ண பிறகு டாக்டர் சொன்னபடி அட்வைஸை ஒழுங்காக பண்ணுங்கள். வணக்கம்.